கார்த்திகை தீபம் சீரியல் ஜனவரி 8 இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. கார்த்தி படகு போட்டியில் ஜெயிச்சுட்டு வந்துடுறாங்க. அருண் ஜாலியாக இருக்கிறத பார்த்ததுமே இப்படி வெக்கமே இல்லாமல் சிரிச்சுட்டு இருக்கீங்க, இப்படி தோத்துட்டு வந்து நின்றுட்டு இருக்கீங்களே அப்படின்னு ஐஸ்வர்யா திட்டவும், அண்ணி எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் 3 பேரில் தான் ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம், நீங்களும் அருண் அண்ணாவும் தான் இந்த ரெசார்ட்டை பார்த்துக்க போகிறீங்க அப்படின்னு கார்த்தி சொல்ல, நான் ஒன்றும் சொத்துக்காகலாம் சொல்ல, போட்டினா ஒரு ஸ்பிளிட் இருக்க வேணாமா அதுக்காக தான் சொன்னேங்கிறாங்க ஐஸ்வர்யா. ஆனந்தே எப்படி உருட்டுறா பார்த்தியா, இதுவும் உருட்டை விட செம உருட்டுங்கிறாங்க அருண். கார்த்தி ஃபுல்லாக தேடி பார்த்துட்டு தீபா எங்கே அண்ணி அப்படின்னு மீனாட்சி கிட்ட கேட்குறாங்க. அது வந்துன்னு மீனாட்சி சொல்லவும், அவள் இங்கே இருக்கா, அவள் ஃபோன் எடுத்துகிட்டு அந்த பக்கமாக போயிட்டா அப்படின்னு அபிராமி சொல்லவும், அவளுக்கு பீச்சு காற்று ஒத்துக்கலன்னு சொல்லி கொஞ்சம் நேரமாக சொல்லிட்டு இருந்தா, அதனால தான் ரூமுக்கு போயிட்டாலோ என்னவோ அப்படின்னு மீனாட்சி சொல்லவும், கார்த்தி அப்படியே சைலண்ட்டாக இருக்காங்க. இனிமேல் தான் அவள் இதெல்லாம் பழகணும், பழகிடுவா கார்த்தி அப்படின்னு மீனாட்சி சொல்ல, ஆமாம்மா பழகிட்டாலும் அப்படின்னு அபிராமி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலியாக எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. தீபா மட்டும் காரில் வந்துட்டு இருக்காங்க. நான் படகுல வந்துட்டு இருக்கும்போது அலை செமையாக வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு அருண் சொல்ல, அதான் தோத்துட்டிங்களா, அதுக்கப்புறம் எதுக்காக வியாக்கானம் பேசிட்டு இருக்கீங்க, போதுங்கிறாங்க ஐஸ்வர்யா. கார்த்திக் தீபாவுக்கு கால் பண்ணியாப்பா, ரூம்ல இருந்தா வர சொல்லுங்கிறாங்க அருணாச்சலம். அப்பா பண்ணப்பா, மெடிக்கல் வரைக்கும் போயிருக்கேன்னு சொன்னாங்க அப்படின்னு கார்த்தி சொல்லவும், என்னாச்சுங்கிறாங்க அருணாச்சலம். கொஞ்சம் தலைவலிக்குதாமா, டேப்லெட் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்க, நான் வரவான்னு கேட்டால் இல்லைல்ல நானே வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க, இப்போ வந்துருவாங்கங்கிறாங்க கார்த்தி. அதுக்குள்ளே தீபா வந்துடுறாங்க. சைலண்ட்டாக வந்து கார்த்தி பக்கத்தில் உட்காடுறாங்க. எப்படியோ போட்டி நல்லபடியாக முடிஞ்சு எல்லாரும் நல்லபடியாக கரைக்கு வந்து சேர்ந்தது ரொம்ப சந்தோஷம்டா. இங்கே பாரு ஆடியபாதம், நல்லபடியாக போட்டியை நடத்தி முடிச்சதுக்கு என்னோட வாழ்த்துக்கள்ங்கிறாங்க பாட்டி. எல்லாம் அவளா இஷ்டத்துக்கு போயிட்டு இஷ்டத்துக்கு வந்து உட்காடுறா, எல்லாம் கார்த்தி கொடுக்குற இடம் அப்படின்னு யோசிக்கிறாங்க அபிராமி. டேப்லெட் வாங்கிட்டீங்களா அப்படின்னு கார்த்தி கேட்கவும், வாங்கிட்டேன் சாருங்கிறாங்க தீபா. மேடம் என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நம்ம பசங்களை விட்டு வாங்கிட்டு வர சொல்லியிருப்பேன்லாங்கிறாங்க ஆடியபாதம். இல்லை பக்கத்தில் தான் கடை இருந்துச்சு, நானே போய் வாங்கிட்டு வந்துட்டேங்கிறாங்க தீபா. தலைவலி பரவாயில்லையா தீபா அப்படின்னு பாட்டி கேட்கவும், பரவாயில்லைங்கிறாங்க தீபா. இந்த போட்டியில் யார் ஜெயிச்சதுன்னு தெரியுமா, உங்கள் வீட்டுக்காரன் தான் ஜெயிச்சான் அப்படின்னு பாட்டி சொல்லவும், தீபா அப்படியே கார்த்தியவே பார்க்குறாங்க. சரி பாஸ் சொல்லுங்க, இப்போ சொல்லுங்க யார் பேரில் இந்த ரெசார்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னு ஆடியபாதம் கேட்கவும், இங்கே பாருங்க ஆடியபாதம், நாங்கள் வீட்டுக்கு போய் கலந்து பேசிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு முடிவை சொல்கிறோமே அப்படின்னு அருணாச்சலம் சொல்ல, என்ன பாஸ் திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க, இவ்வளோ நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்கவும், இப்போவும் நல்லா தான் பேசிட்டு இருக்கேன், நீங்கள் அவசரப்படாதீங்க, ஒரு நல்ல நாளாக பார்த்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு அருணாச்சலம் சொல்ல, இதோ பிரேக் போட்டாச்சுங்கிறாங்க ஐஸ்வர்யா. அப்பா திடீர்னு இப்படி நம்ம லேட் பண்ணோம்னா வேற பார்ட்டி வந்து வாங்கிட்டு போயிடுவாங்கப்பா அப்படின்னு அருண் சொல்லவும், ஆமாம் பாஸ் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, கையோட பேசி ஒரு அட்வான்ஸ் கொடுத்து பேசி முடிச்சிருங்கிறாங்க ஆடியபாதம். பெரிய அமௌண்ட் இல்லை, அதனால சட்டுன்னு பேசி முடிவு பண்ண முடியாது, நாங்கள் இன்னும் விசாரிக்க வேண்டியது நிறைய இருக்குது, எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு ஓகேன்னு தோணுச்சுன்னா அதுக்கப்புறம் பேசிக்கலாங்கிறாங்க அருணாச்சலம். எங்கள் சைடில் நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா, ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் சரி பண்ணிடலாங்கிறாங்க ஆடியபாதம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரெசார்ட்டெல்லாம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, கொஞ்சம் டைம் கொடுங்க, எங்களை அவசரப்படுத்தாதீங்கன்னு சொல்கிறோம் அவ்வளோதான் அப்படின்னு அருணாச்சலம் சொல்லவும், சரி நல்ல முடிவாக சொல்லுங்கிறாங்க ஆடியபாதம். சரி எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு அருணாச்சலம் சொல்லவும், பாஸ் எப்பவுமே நான் உங்கள் ஏடிஎம் தான் பாஸ், நீங்கள் தான் எனக்கு எப்பவுமே பாஸுங்கிறாங்க ஆடியபாதம். அதுக்கப்புறம் எல்லாரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அருணாச்சலம் அபிராமி கிட்ட தனியாக வந்து, எதுக்காக திடீர்னு இந்த ரெசார்ட் இப்போதைக்கு வேணான்னு சொன்னேன், நம்ம மருமகங்க பேரில் தானே இதை வாங்க போகிறோம், அப்புறம் என்ன பிரச்சனை நாச்சியா அப்படின்னு கேட்கவும், அதெல்லாம் இப்போ வந்தவங்களுக்காக உடனே அவங்க பேரில் எழுதி கொடுத்துட முடியாது. அதுக்கப்புறம் அபிராமி அருணாச்சலம் 2 பேரும் தனியாக வந்து பேசுகிறாங்க. பசங்க முகமே மாறிப்போச்சு, என்னை இப்படி சொல்லிட்டியே அப்படின்னு சொல்லவும், அபிராமி அப்படியே சைலண்ட்டாக இருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு நாச்சியாவும், ஒருத்திக்காக இந்த மாதிரி ஒரு வேலையை என்ன பண்ண சொல்லிட்ட, பசங்க சங்கடப்பட்டு போகிறத பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், ஏங்க நான் தப்பான முடிவை எடுப்பேனாங்கிறாங்க, ஏன் வேணான்னு சொல்கிறேங்கிற ரீசனை சொன்னாதான் என்னங்கிறாங்க அருணாச்சலம். ரெசார்ட் எனக்கும் தாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் அருண் பேரில் மட்டும் எழுதணும்னு சொன்னதுனால தான் நான் வேணான்னு சொல்லிட்டேன். ஏன் வேணான்னு சொன்னேன், 3 பேர்லையும் சொத்து இருக்கணும் தானே, இப்போ 3 மருமகங்க பேர்லையும் சொத்தை ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொன்னால் சரியா வருமா அப்படின்னு கேட்கவும், 3 பேர்லையும் தானே எழுதணும்னு கார்த்தி சொன்னா அப்படின்னு அருணாச்சலம் சொல்ல, கார்த்தி சின்ன பையங்க, அவன் தெரியாம பேசுவான், நம்ம ஏதாவது சொன்னாலும் அவன் ஒரு நியாயத்தை சொல்லி நம்ம வாயை அடைச்சிருவான், சொத்து நம்ம பசங்க பேரில் தாங்க இருக்கணும், இவங்கள நம்பியெல்லாம் நம்ம சொத்தை எழுதி வைக்க முடியாது, நாம் முதல்ல நம்ம பசங்களோட சேஃப்டியை தாங்க பார்க்கணும், அவங்க கையில் தான் சொத்தோட கண்ட்ரோல் எல்லாம் இருக்கணும், சும்மா இருக்கிறவங்க பேர்லாம் சொத்தை எழுதி வச்சா அதுக்கப்புறம் அவங்களோட போக்கே மாறிடும். அருணுக்கு இன்னும் குழந்தை குட்டினாலாம் எதுவும் ஆகலை, அதெல்லாம் முதல்ல நடக்கட்டும், அதுக்கப்புறம் வேணும்னா குழந்தைங்க பேரில் எழுதி வைக்கலாம், சரி வாங்க நேரத்தோட கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. பின்னாடியே அருணாச்சலமும் கிளம்பிடுறாங்க. ரூமில் கார்த்தி ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. தீபாவும் ஒரு பக்கம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. என்னங்க முடிஞ்சதா கிளம்பலாமா அப்படின்னு கேட்கவும், இல்லை சார் ஒரு 5 நிமிஷங்கிறாங்க தீபா. சரிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பொறுமையாக எடுத்து வைங்க, நான் அதுக்குள்ளே போய் பல்லவிக்கு ஒரு கால் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வெளியே வந்து பல்லவிக்கு கால் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே தீபா உஷாராகி பல்லவி நம்பரை ஆஃப் பண்ணி வச்சிடறாங்க. கார்த்தி திரும்பவும் ரூம்குள்ளே வந்து, அவங்க எடுக்கல தீபா, அன்னைக்கு மாதிரியே கடைசி நேரத்தில் வந்து பாட வைக்க வேணான்னு நினச்சேன், சரி திரும்பவும் அவங்களே கூப்பிடுவாங்க, வாங்க கிளம்பலாம் அப்படின்னு கார்த்தி சொல்லணும். சார் உங்களுக்கு தீபாமாவும் என்னால் உண்மையாக இருக்க முடியல, பல்லவியாவும் உண்மையாக இருக்க முடியல,
நான் தான் ஏற்கனவே போய் அந்த சிதம்பரத்துக்கு பாடி கொடுத்துட்டு வந்துட்டேனே, சாரி சார் அப்படின்னு தீபா யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்ததான் எல்லாருமா சேர்ந்து வீட்டுக்கு போயிடுறாங்க. மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சுங்கிறாங்க அருணாச்சலம். ஆமாங்க, 2 நாள் போனதே தெரியலேங்கிறாங்க அபிராமி. போன காரியம் எதுவுமே நடக்கல, இவங்க என்னமோ வெக்கேஷன் போயிட்டு வந்த மாதிரி ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க ஐஸ்வர்யா. இனிமேல் வருஷத்துக்கு 2 வாட்டியாச்சு ஃபேமிலியாக ஒரு ட்ரிப் போகணுங்கிறாங்க அருணாச்சலம். நம்மளே அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிடலாங்கிறாங்க கார்த்தி. சூப்பர்டா கார்த்திங்கிறாங்க அருண். ரொம்ப சூப்பருங்க. ஏன்னா நம்ம இப்போ ஃபேமிலி அவுட்டிங் போகிறதா தானே பிளான் பண்ணி போனோம். அது எப்படிங்க மற்றவங்க தான் ஃபேமிலி ட்ரிப்பாக நினச்சி என்ஜாய் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்கன்னா நீங்களும் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் நாமளும் அதுக்கு தான் போன மாதிரி சூப்பர்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள் இப்படி இருக்கும்போது உங்கள் பேச்சுக்கும் முடிவுக்கும் எப்படி மரியாதை இருக்கும்? எல்லாம் என் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ரொம்பவே கோவமாக கிளம்புறாங்க. அப்போ அபிராமி, ஐஸ்வர்யா வா இப்படிங்கிறாங்க. பரவாயில்ல, என்னவா இருந்தாலும் இப்படியே சொல்லுங்கிறாங்க ஐஸ்வர்யா. என்ன வீட்டுக்குள்ளே நுழைஞ்சது பிரச்சனை பண்ணணும்னு யோசிச்சிட்டே வந்தியா அப்படின்னு கேட்க, அத்தை பிரச்சனை பண்ணணும்னு நினச்சிருந்தா நீங்கள் எப்போ ரெசார்ட் வேணான்னு சொன்னீங்களோ அப்போவே பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். நான் வேணான்னு சொன்னேனா? வீட்டில் போய் கலந்து பேசிட்டு அதுக்கப்புறம் முடிவு சொல்கிறேன்னு தானே சொன்னேன் அப்படின்னு அருணாச்சலம் சொல்ல, இதுதான் மாமா சாக்கு போக்கு. அந்த ரெசார்ட் வேணாங்கிறதுனால அது இதுன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லுவோம். என்ன அது இதுன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க? என்ன ரெசார்ட் வாங்குறதெல்லாம் என்ன பெட்டி கடையில் கம்ப்ரேக்கெட் வாங்குற மாதிரி நினச்சிட்டியோ? போன உடனே காசு கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க, நாங்கள் ஒன்றும் ரெஜிஸ்ட்ரேஷன் உடனே பண்ணணும் நல்லா சொல்லத்த, நீங்கள் வாங்குற முடிவில் இல்லைன்னு தான் சொல்கிறேங்கிறாங்க ஐஸ்வர்யா. அப்படியெல்லாம் நீயே நினச்சி பேசிட்டு இருந்தா யார் என்ன பண்ண முடியுங்கிறாங்க. அத்தை நீங்கள் ரெசார்ட் வாங்குங்க, வாங்காமல் போங்க, ஆனால் என் வீட்டுக்கார பேச்சுக்கு இங்கே மரியாதை இல்லைங்கிறத என் பிரச்சனையே அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அவன் பேச்சுக்கு என்ன மரியாதை இல்லாமல் போச்சுங்கிறாங்க அபிராமி. அவனோட விருப்பத்தை மதிச்சு போனனால தான் ரெசார்ட்டை வாங்கலான்னு சொல்லி முடிவெடுத்து அங்கே போனோம் அப்படின்னு அபிராமி சொல்ல, அப்படியே அத்தை அருண் சொன்னதுமே நீங்கள் ரெசார்ட்டை வாங்க ஒத்துக்கலையே. அவர் 1/2 மணி நேரமாக சொன்னது எதையுமே நீங்கள் காதில் வாங்கல. ஆனால் கார்த்தி வந்து சொன்னதுமே அடுத்த செகண்ட் சரி போய் பார்க்கலாம் நீங்களும் சொன்னீங்க அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்ல, ஐஸ்வர்யா எதுக்கு தேவையெல்லாம் பேசிட்டு வா உள்ளே போலாங்கிறாங்க அருண். இருங்க, நீங்கள் தான் பேச மாட்டீங்கன்னா ஏன் வாயும் அடிச்சா எப்படிங்கிறாங்க ஐஸ்வர்யா. அருண் இருப்பா, அதான் வார்த்தைன்னு வந்துருச்சுல, அவள் என்னதான் சொல்கிறான்னு நாமளும் பார்ப்போங்கிறாங்க அபிராமி. உனக்கு என்னெல்லாம் சந்தேகம் இருக்கோ அது எல்லாத்தையும் மொத்தமாக கேட்டுருங்கிறாங்க. பதில் தான் எப்போவே சொல்லிட்டீங்களே, இப்போ அதுவா கஷ்டம்? பேச்சுக்கு தான் உங்கள் 3 பசங்களும் ஒன்றுன்னு சொல்கிறீங்க, ஆனால் அப்படி நான் ஃபீல் பண்ணதே இல்லை, நீங்கள் பார்ச்சாலிட்டியோட தான் நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்ல, எங்க பார்த்தீங்களா நான் எப்படி பார்ச்சாலிட்டியோட நடந்துக்கிறேன்னா? எப்படி வாய் கூசாமல் சொல்கிறா பாருங்க. நாச்சியா எப்பவுமே அப்படியெல்லாம் நடந்துக்கிட்டது கிடையாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பார்த்து பண்ணுவா. வேற எதில் வேணாலும் நாச்சியாவை குறை சொன்னால் நான் ஒத்துக்குவேன், ஆனால் பிள்ளைங்க விஷயத்தில் அவளை குறை சொல்லாத நான் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அருணாச்சலம் மாமா. அத்தையை குறை சொல்லணுமே நான் ஒன்றும் யோசிச்செல்லாம் சொல்லலை. என் வீட்டுக்கார விஷயத்தில் அத்தை பாரபட்சமாக இருக்காங்கன்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இது நான் ஒன்றும் புதுசாலாம் ஃபீல் பண்ணல, இந்த எண்ணம் எனக்கு ரொம்ப நாளாகவே இருக்குது. அதுக்கு என்னால் பல இன்சிடென்ட் சொல்ல முடியும். இப்போது எதுவுமே வேணாமாம்மா. இப்போ இந்த ரெசார்ட் விஷயத்த சொன்னது அருணா இல்லாமல் இருந்திருந்தா ரெஜிஸ்ட்ரேஷனை கையோட அத்தை முடிச்சுட்டு வந்திருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ரெசார்ட் அத்தைக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் அருணுக்கு வாங்கி கொடுக்க அவங்களுக்கு மனசு இல்லை அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லவும், ஐஸ்வர்யா என்ன பேசுகிற நீ? எங்கள் அம்மா அருண் ஏதோ 2ஆம் பட்சமாக பார்க்குற மாதிரி பேசிட்டு இருக்க நீ அப்படின்னு ஆனந்த் சொல்லவும், மீனாட்சி அக்கா உங்கள் வீட்டுக்காரையாவது கொஞ்சம் சுதாரிப்பாக இருக்க சொல்லுங்கள், நான் உங்களுக்கும் சேர்த்து தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லவும், இப்போ என்ன நீ அம்மா எனக்கு மட்டும் தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கார்த்திக் கேட்க, ஆமாம் அதுதான் உண்மை கார்த்தி, உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை, எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் முக்கியத்துவம் கிடைக்கணும், அவ்வளோதான், நான் அதுக்காக தான் பேசிகிட்டு இருக்கேன். நான் இப்போ கூட அடித்து சொல்லுவேன் கார்த்தி, இப்போ நீங்கள் மட்டும் இந்த ரெசார்ட்டை வாங்குறேன்னு சொன்னீங்கன்னா அத்தை கண்ணை மூடிட்டு ரெசார்ட்டை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்ல, சரி அப்படியே இருக்கட்டும், அப்படியே நான் பண்ணியிருந்தாலும் கார்த்தியோட பேர்லையா பண்ணியிருப்பேன், என் 3 பசங்களோட பேரில் தானே வாங்கியிருப்பேன் அப்படின்னு அபிராமி சொல்ல, ஆமாத்த ஏன்னா ஆடியோ கம்பெனி 3 பேர் பேர்லேயும் தானே இருக்குது அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் ஒரு செகண்ட் அப்படியே ஷாக் ஆகுறாங்க. அண்ணி ஆடியோ கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட் என்னோட சோர்ஸில் வந்தது, நான் வீட்டிலேருந்து 1 பைசா வாங்கலைங்கிறாங்க கார்த்தி. நீங்களும் அந்த மாதிரி உங்களோட சொந்த சோர்ஸில் ரெசார்ட்டை வாங்குங்களேன்னு உங்கள் தம்பி சொல்லாமல் சொல்கிறாரு, உங்களுக்கு அதாவது புரியுதா இல்லையா அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லுவோம். அண்ணா நான் அப்படியெல்லாம் மீன் பண்ணலண்ணா, இப்போது அவங்க தான் தேவையில்லாமல் ட்விஸ்ட் பண்ணுறாங்க, ஆடியோ கம்பெனிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் சின்னது தான், அதனால தான் நான் துணிஞ்ச ஸ்டெப் எடுத்தேங்கிறாங்க கார்த்தி. அதுவும் நான் அம்மா அப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தான் எடுத்தேன், அவங்களும் அதில் ரிஸ்க் கம்மிங்கனால ஓகே சொல்லிட்டாங்க, ஆனால் ரெசார்ட் பிஸ்னஸ் வேறண்ணா, அதனால தான் அப்பா யோசிச்சு முடிவெடுக்கலான்னு சொல்கிறாரு அப்படின்னு கார்த்தி சொல்லுவோம். அருண் நான் உங்ககிட்ட என்னப்பா சொன்னேன், முதல்ல ஏதாவது சின்னதாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் தானே சொன்னேன், ஏதோ நீ சொன்னதும் நான் மறுக்கிற மாதிரி இல்லை ஐஸ்வர்யா சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, மாமா கார்த்தி ஆடியோ பிஸ்னஸை எதுக்காக சூஸ் பண்ணாரு, அவருக்கு மியூசிக் ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறனால தானே, அதனால் அவர் அதை பேஸ் பண்ணி ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணாரு. அப்போ அருணும் அவரோட இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி தானே இந்த ரெசார்ட்டை வாங்கலான்னு முடிவு பண்ணாரு, அதுக்கு மட்டும் எதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி பேச வரீங்க, சம்பாதிக்க 1000 வழி தேடிக்கலாம், ஆனால் பிடிச்ச விஷயத்த செய்கிறப்போ முழு மனசோட ஈடுபட முடியும், சக்ஸஸ் பண்ணவும் முடியும் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லுவோம். அப்பா எப்படிரா பாயிண்ட்டாக பேசுகிறான்னு யோசிக்கிறாங்க மீனாட்சி. இப்போ என்ன அருணுக்கு ரெசார்ட் பிஸ்னஸாக ஆரம்பிச்சு கொடுக்கணும் அவ்வளோதானேங்கிறாங்க அருணாச்சலம். ஏங்க அவள் தான் புரியாமல் பேசிட்டு இருக்கான்னா நீங்களும் விட்டால் வாங்கி கொடுத்துருவீங்க போல இருக்கு. இதை பாரு ஐஸ்வர்யா, நீ பேசுகிறதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு, கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணணும், நம்ம என்ன அமௌண்ட் ரெடியாக வச்சுருக்கோம், அப்படியே வாங்கணுன்னாலும் லோன் தான் போடணும்,
இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்போ நாங்கள் குருவி சேர்க்குற மாதிரி சொத்தை சேர்க்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம். எல்லாத்தையுமே யோசிச்சு தான் செய்ய முடியும். அருண் விருப்பப்படுறாங்கிறதுக்காக நாங்கள் கண்ணை மூடிட்டு எதையும் பண்ணிட முடியாது. அப்படி அவன் விரும்புகிறான்னா அட்லீஸ்ட் ஒரு 6 மாதத்துக்காவது அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வர சொல்லு. அதுக்கப்புறமும் அவனுக்கு அதே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கையோட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம். இப்போ எல்லாரும் போங்க, ஆக வேண்டிய வேலையை பாருங்கங்கிறாங்க அபிராமி. வாங்க, அதான் சொல்லிட்டாங்கல்ல அப்படின்னு ஐஸ்வர்யா அருணை திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. பின்னாடியே அருணும் போகிறாங்க. திரும்பி கார்த்தியை பார்த்துட்டே போகிறாங்க. கார்த்தியை அதை நோட் பண்ணுறாங்க. அதோட எபிசோட முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.